Hi friends, welcome to Jptechstudio. இன்னைக்கு வீடியோல நம்ம வேற லெவல் இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னா ரெயின்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா, இப்போ நான் எதனா டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரெயின்போன்னு டைப் பண்ணிட்டேன்னா ஓகே, இப்போ அந்த டெக்ஸ்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா அதை ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் வருதா, மேலே கலர் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஓகேவா, இப்போ நான் கலரை லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா ஏகப்பட்ட கலர் வருது. ஓகேவா, நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டில் இப்படி கையை வச்சுட்டு டெக்ஸ்ட்டில் லெஃப்ட்லேயும் கலரை ரைட்லேயும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற கலர் அப்படியே அந்த லெட்டரில் அப்டேட் ஆகும். ஓகேவா, ரெயின்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா, இது நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபஸ்ட் ட்ரிக் ரெயின்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா, இப்போது கீழே உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிங்க. ஓகேவா, இப்போது நான் இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு செகண்ட் ட்ரிக் என்னென்னா, மேலே கலர் ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ப்ரஷ் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, நான் இப்போ இந்த ப்ளூ கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கலர் எங்கன்னா பிக் பண்ணோன்னா இந்த பிக்கர் ஆப்ஷன் இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டில், அது கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ பிக் பண்ணிங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ரஷில் வச்சுட்டு ஸ்க்ரீனில் டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் அந்த கலர் ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். ஓகேவா, அதுவே இப்போ நான் பேக் வந்துக்கிறேன், செகண்ட் ப்ரஷ். ஓகேவா, அது செகண்ட் ஆரோ இந்த தேர்டில் இருக்குல்ல, அந்த ப்ரஷ் கொடுத்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், பின்னாடி இருக்கிற ஃபோட்டோ தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரஷில் அது தெரியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட செகண்ட் ட்ரிக். நம்ம பார்க்க போகிற தேர்ட் ட்ரிக் என்னென்னா, மேலே ப்ரஷ் ஆப்ஷன் இருக்குல்ல. ஓகேவா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டே தெரியாத மாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகேவா, 1 2 3 4 ஃபிஃப்த் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதான் எரேசர். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ, சைஸ் இங்கே சைடில் லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, நீங்கள் எரேஸ் பண்ணால் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை வச்சு நீங்கள் ஏகப்பட்ட ட்ரிக் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் நம்ம எரேசரோட ப்ளஸ். ஓகே, நம்மளுக்கான ஷேப் பிடிச்ச ஷேப் போட்டுக்கலாம் எரேசரை வச்சு. ஓகே, இது நம்ம தேர்ட் ட்ரிக். அவங்க நம்ம ஃபோர்த்து ட்ரிக் போகலாம். ஃபோர்த் ட்ரிக் என்னென்னா, கிரியேட் கொடுத்துட்டாலே உங்களுக்கு மல்டிபிள் ஃபோட்டோ ஐஃபோனெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி கேமரா ரோல்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்ட்ராய்டில் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம 2 கீபோர்டு வச்சு பண்ணலாம். ஒரு கீபோர்டு வந்து ஸ்விஃப்ட் கீ மைக்ரோசாஃப்ட் கீபோர்டு, இன்னொன்று ஜிபாட்ஸ் கீபோர்டு, ரெண்டும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீபோர்டு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் வேணுமோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இதான் அந்த கீபோர்டு. இந்த கீபோர்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க. இமோஜி ஆப்ஷன் ஆகல, அது கொடுத்தோடனே பின்னு ஃபோட்டோ போட்டிருக்கும். அது கொடுத்தோடனே உங்களுக்கு மேலே கேமரா ப்ளஸ் போட்டு கேமரா ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைலில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் வரும். ஓகேவா, உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணி வெயிட் பண்ண, நான் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் மல்டிபிள் ஃபோட்டோ. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டோ வந்துடுச்சா. அடுத்து அதே போல் அந்த எமோஜியில் உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐஃபோனாக இருந்தால் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம ஆண்ட்ராய்டில் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம மல்டிபிள் ஃபோட்டோ ஆட் பண்ண முடியும். ஓகே, இது நம்மளோட ஃபோர்த் ட்ரிக். ஓகே, நம்ம ஃபிஃப்த் ட்ரிக் என்னென்னா, நான் எதனா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுற மேலே ப்ரஷ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் ஃபோர்த்தில் ஒரு ப்ரஷ் இருக்கும். அது என்ன ப்ரஷ்னா க்ளோ ப்ரஷ், அதாவது லைட் ப்ரஷ். ஓகேவா, அதுக்கு நீங்கள் எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிங்கன்னா நான் இந்த பிங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு லைன் கேப் விட்டு போடுங்க. ஓகேவா, எல்லாம் உங்களுக்கு ரப் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஓகே, போட்டாச்சா. போட்டோடனே மேலே இந்த எரேசர் ஆப்ஷன் இருக்குல்ல, எரேசரோட சைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சைஸ் கொஞ்சம் வச்சுட்டு மேலே மட்டும் அழைச்சிருங்க. ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D லுக் கிடைக்கும். நான் ஒழுங்காக அழைக்கலை, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இப்படி அழைச்சிட்டேன். ஓகேவா, நீங்கள் அழைக்குள்ளே ஸ்லோவாக அழைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, இது உங்களுக்கு 3D லுக் கொடுக்கும். ஓகேவா, இது நம்மளோட ஃபிஃப்த் ட்ரிக். நம்மளுடைய ட்ரிக் என்னென்னா, நீங்கள்
டேப் டு டைப்னு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். டைப் ரைட்டர், ஸ்ட்ராங், கிளாசிக், மாடர்ன். அது நியான்ட்ரல் எஃபெக்ட் இருக்குல்ல. ஓகே, அதில் நீங்கள் எந்த இமேஜ் வேணால் நான் சப்போஸ் உங்களுக்கு ஆர்ட் இமேஜ் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் தெரியும். ஓகேவா, இப்போ அதை கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்கள் கலர். நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கலர் தெரியலையா, மேலே இந்த பாக்ஸ் போட்டு ஏன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும். ஓகேவா, நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் வரும். இன்னொன்று 3D லுக் நம்ம கொண்டு வரலாம் எமோஜிக்கு. அது எப்போ நீங்கள் சொல்லுவேன் 3D லுக் கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். நீங்கள் நியான் எஃபெக்ட் வச்சதுனால இந்த ஃபாண்டில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஓகேவா, இப்போ நீங்கள் கீழே ஃபாண்டில் இது ஆனில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட்டும் வரும். இப்போ நீங்கள் சைடில் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்டுக்கும் வித்தியாசமாக வரும் பேக்ரவுண்டில். அதில் இந்த போல்டான ஃபாண்ட் இருக்குல்ல, இதில் மட்டும் உங்களுக்கு பாருங்கள் எமோஜிக்கு 3D எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டோரி என்ன பியூட்டிஃபுல் ஆக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட 7வது ட்ரிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ முடிஞ்சது. இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட அடுத்து நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஜெப்டெக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.